Welcome to SS Cutie Craft. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வேக்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு டோனட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வேக்ஸ் டோனட்ஸா, அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுல என்னென்ன யூசஸ் அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், பேக்கரி, அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ஒரு பேக்கரியும் ஹோட்டல்லையும் போனீங்கன்னா அது ஷோகேஸ்ல இதை வைப்பாங்க. அதாவது எல்லா ஃபிளேவரும் இன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து இதை செய்யலாம். அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த ஃபுட் சாப்பிடலாம், இந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது. மெயினா டயபெட்டிஸ் சென்டர்லாம் போனீங்கன்னா ஒரு இட்லி, இடியாப்பம் அதெல்லாம் நான் வந்து வேக்ஸ்லேயே செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த ஃபுட் சாப்பிடலாங்கிறதுக்கு அதை வைப்பாங்க சாம்பிளா. இந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டோனட்ஸ் வைப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து செய்யலாம். உங்க வீட்டில் ஒரு நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்திருக்கு அப்படின்னாலும் இதை நீங்க வச்சு அலங்காரம் பண்ணலாம். இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வேக்ஸ் டோனட்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் பட்டன் வேக்ஸ், அரிசி மிட்டாய், சாக்கோ ஸ்ப்ரிங்ஸ், சிலிக்கான் மோல்ட், பிரவுன் அண்ட் எல்லோ crayons, பிக்சர் வார்னிஷ். இப்போ வேக்ஸை நம்ம உருக்க போகிறோம். அதாவது ஒரு இதில் வந்து ப்ரௌனு, நீங்கள் என்ன ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ப்ரௌன் போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து பேஸ் வந்து ஒரு எல்லோ கலர், அதனால 2 நம்ம உருக்கிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்றாவும் செய்யலாம், அட் டயத்துலையும் செஞ்சுக்கலாம். இப்போ ப்ரௌனுக்கு இப்படி துருவி போட்டுருங்க. ப்ரௌன் crayons எடுத்திருக்கேன். இது சாக்லேட் ஃப்ளேவருக்காக. இது நீங்க ரெட் கலர், கிரீன் கலர், நிறைய ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர் எல்லாமே இருக்கு இல்லையா? என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த கலர் crayons போட்டுக்கணும். இது வந்து மேல டோனட்ஸோட மேற்புறம். இது நான் சாக்லேட் ஃப்ளேவர் போடுறேன். அது உருக்கட்டும். நல்லா துருவி போட்டாக்கா ஈவனா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகும். அதுக்காக தான் எப்பயுமே சிம்ல வச்சு போடுங்க. குழந்தைங்க வந்து தனியா செய்ய வேண்டாம் இந்த ஒர்க்கை, யாராச்சும் பெரியவங்க உதவியோட செய்யுங்க. அது மாதிரி செஞ்ச உடனேயே, அதாவது உருக்குன உடனே இதை செஞ்சிருங்க. அதாவது இதை வச்சுட்டு மற்ற வேலை பாக்குறது அதெல்லாம் வேண்டாம். பெரியவங்களும் அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா வேக்ஸுங்கிறதுனால எளிதில தீப்பற்றும் இல்லையா? அதனாலதான். இதுல நான் எல்லோ போடுறேன். இது டோனட்ஸோட பேஸ். இது டோனட்ஸ் வந்து அலுமினியத்திலயும் கிடைக்குது மோல்டு, சிலிக்கான்லயும் கிடைக்குது. நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். அலுமினியம்னா நீங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் தடவணும் அடியில. இதை கலந்து போட்டு இது மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. அடுப்பை நிறுத்திட்டேன். இது பேஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஈஸியா எடுக்கிறதுக்காக நான் சிலிக்கான் மோல்ட்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஃப்ளேவர் வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவர் போட போகிறோம் இல்லையா? அதுக்கு மேலே வந்து நம்ம எது வேணாலும் தூவிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, அரிசி மிட்டாய் இருக்குது, கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்வீட் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் குட்டி பீட்ஸும் போட்டுக்கலாம். ஒரிஜினல் பீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பீட்ஸ் அதுவும் போட்டுக்கலாம். இது நான் சாப்பிட்ற பண்டத்தில் இது போட்டிருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவருக்காக ப்ரௌன் சேர்த்துருக்கேன் இல்லையா? இது பாதி தான் ஊற்றணும், நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஏன்னா இது மேல்புறம் இல்லையா? அதனால இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் காய்ச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா அழகான டோனட்ஸ் நமக்கு கிடச்சிரும். இப்போ மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இதே மாதிரி கலக்கிக்குங்க. அப்போ தான் அடியில் வந்து கலர் கொஞ்சம் தங்கி இருந்தாலும் நல்லா ஈவனாக வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகும். கலர் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்படி நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றணும். மோல்டில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அழகான டோனட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் இதுமாரி விதவிதமாக செஞ்சு எல்லா ஃப்ளேவர்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஜெல் வேக்ஸ் வந்து டபுள் பாயிலிங் பண்ணி அது ஒரு கோட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வார்னிஷ் வந்து பிக்சர் வார்னிஷ் தான். இதை பாருங்கள், இதை வந்து ஒரு கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ விதவிதமான டோனட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பட்டன் வேக்ஸ் யூஸ் பண்ணி அழகான டோனட்ஸ் பண்ணோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.